ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு வரலாறு, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கிளர்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சவுத் இந்தியன் ரெபல்லியான், தென்னிந்திய புரட்சி. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். உங்களுக்கு வந்து அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க, அதாவது காரணம் மற்றும் கூற்று. ஸோ தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. அடுத்த காரணம் வந்து தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரி, காரணமும் கூற்றுக்கான சரியான இது. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து டி. அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த எக்கனாமிக் காசஸ் ஆஃப் சவுத் இந்தியா ரெபல்லியன் இஸ் ஃபால்ஸ். எது வந்து கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது வந்து தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், திண்டுக்கல்லில் 25% அதிகமான வரி உயர்த்தப்பட்டது. 50% வரி மக்களின் நலனுக்காக உபயோகப்படுத்தப்பட்டது. அடுத்து வந்து பிரிட்டிஷர் வந்து மன்னர்களிடம் கடன் பெற்றனர். 1798 வந்து அங்கே கொடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இதில் வந்து சரியானது வந்து இந்த ரெண்டு மட்டும்தான், அதாவது முதலாவதும் நாலாவதும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து முதலாவது மற்றும் நாலாவது சரி, 2, 3 தவறு. ஆன்சர் வந்து சி, இதுதான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ மூன்றாவது கொஷின் வந்து கீழ்கண்ட காரணங்களில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது? அதாவது பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள், கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். இதில் வந்து எல்லாமே வந்து சரிதான். ஸோ ஆன்சர் வந்து டி. அடுத்தது பாளையக்காரர் ரிவோல்ட்டுக்கு வருவோம். பாளையக்காரர் ரிவோல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கட்டபொம்மன் வந்து இதில் வந்து முக்கியமான இது வகிக்கிறார் இல்லையா? ஸோ இதில் வந்து முதல்ல கட்டபொம்மன் பற்றி பார்த்துருவோம். வென் வாஸ் கட்டபொம்மன் ஹேங்க்டு பை த பிரிட்டிஷ். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? அது வந்து ஏ அக்டோபர் 1799. ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து சரி. அடுத்தது வந்து இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்டு தூக்கிலிடப்பட்ட இடம், அது வந்து கைத்தாறு. இதில் ஈஸியாக நமக்கு ஏற்கனவே படித்தது தான். அடுத்த கொஷின் கீழ்கண்டவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை? எது சரியான தகவல்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாஸில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இது ரெண்டுமே சரியானது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்தது பாருங்கள், சரியானதான்னு பாருங்கள். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார், தவறு. இவர் வேலுநாச்சியார் சகோதரர் ஆவார், அதுவும் தவறு. ஸோ ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 தான். ஸோ 1 மற்றும் 2 அப்படின்னா நமக்கு வந்து டி தான் ஆன்சர். அடுத்தது வந்து அடுத்த கொஷினு, கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார். ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 2வது கூற்றும் அப்புறம் 3வது கூற்றும் கரெக்டு. அதாவது ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் கரெக்டு. பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் அப்படின்றதும் கரெக்டு. ஏன்னா இவர் கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர்கள்லாம் கிடையாது. அதே போல் புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார், அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்தது வந்து 1911 வருடம் ஜூன் மாதம் 11ஆம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் தனது துரதிர்ஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஷுக்கு மேற்கொண்டார்.
எங்கேருந்து எங்கே போனார் அப்படின்னா கொடைக்கானல். அடுத்தது, எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை? ஸோ யார் கூட்டு வைத்து கொள்ளவில்லை அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர். அவர் கூட்டு வச்சுக்கல. அடுத்த கொஷின், கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் யார்? யார் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்லியம் ப்ரௌனு, வில்லியம் ஓர்மு, ஜான் கேஸ்மேயரு, அடுத்து எஸ்ஆர் லஷிங்டன். ஸோ இவங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் யார் போனாங்க அப்படின்னா வில்லியம் ப்ரௌன் போனார், வில்லியம் ஓர்ம் போனார், அதுக்கப்புறம் ஜான் கேஸ்மேயர் போனார். ஸோ ஆன்சர் டி. எந்த ஆங்கில படை அதிகாரி 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார்? ஸோ வில்லியம் பி த ஆன்சர், வில்லியம் ஃபெல்லட்டன். அடுத்து, கட்டபொம்மன் தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யார்? அதை நிறைவேற்றியவர் மேஜர் பேனர்மேன். அடுத்து, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் டேஷ் ஆவார்? ஸோ யார் தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னா மேஜர் பேனர்மேன். அடுத்து, மேட்ச் தி ஃபாலோயிங் வந்திருக்கு நமக்கு. இதில் சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ முதல்ல பார்த்துருவோம். கட்டபொம்மன் பேனர்மேன் அவரால் தான் தூக்கிலிடப்பட்டார் இல்லையா? அப்போ அதுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ ஏ 4. மருது சகோதரர்கள் காலிங் மெக்காலே. அடுத்து, யூசுப் கான் அப்படின்னு பார்த்தா நமக்கு கேப்டன் கேம்பல். முத்துவடுகர் அவர் கர்னல் பான் ஜோர். ஸோ ஆன்சர் டி. அடுத்ததும் நமக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் தான். இதில் கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தா யாரோட பொருந்தது அப்படின்னா எந்த இடத்தோட பொருந்தது அப்படின்னு பார்த்தா பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்தது, கோபால நாயக் அவர் திண்டுக்கல். அடுத்து, மருது பாண்டியர் அப்படின்னா நமக்கு சிவகங்கை. கேரளவர்மா அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ ஆன்சர் சி. அடுத்தது, மேட்ச் தி ஃபாலோயிங். பட்டியல் 1 உள்ளதை பட்டியல் 2 பொறுத்துகன்னு சொல்லி வந்திருக்கு. புலிதேவர் அப்படின்னா நமக்கு அவரோட பொருந்துறது நெற்கட்டும் செவல். அடுத்து, மருது சகோதரர் திண்டுக்கல். கோபால நாயக்கர் மருது சகோதரர்கள் சிறுவயல். கோபால நாயக்கர் திண்டுக்கல். அடுத்து யாதுல் நாயக்கர் உங்களுக்கு ஆனமலை. ஸோ ஆன்சர் பி. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அதாவது மேட்ச்டு பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேட்ச்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம். முதல்ல, மேஜர் பேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டார், கரெக்டு. கர்னல் அக்னியூ அண்ட் இனஸ் அவர் மருது சகோதரர்களோடு ரிலேட் ஆகிறாரா? கரெக்டு. காலனல் ஹெரான் அவர் புலிதேவரோடு ரிலேட் ஆகிறாரா? கரெக்டு. அடுத்து, சீஃப் தலைமை தளபதி ஜான் கிராடாக் அவர் வேலூர் கழகம் அதோட
1806 அதோடு மேட்ச் ஆகுறாரா? மேட்ச் ஆகுறாரு. ஸோ எல்லாமே சரி. ஸோ ஆன்சர் டி. அடுத்ததாக சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. இதில் வந்து எது சரின்னு நம்ம பார்க்கணும். கொடுத்துருக்க மேட்ச்சில் கர்னல் மேக்ஸ்வெல் மருது சகோதரர்கள், ஸோ அது சரி. அடுத்தது வந்து ஆர்ச்சர் டபிள்யூசி ஜாக்சன் கட்டபொம்மனா, இவருக்கும் அவருக்கும் ஏதாவது ரிலேட் இருக்கா பாருங்கள். ஆமாம் இருக்குது. அடுத்து கர்னல் அக்னியூ கோபால் நாயக் கிடையாது. கர்னல் இனஸ் வெள்ளநாச்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தது கேப்டன் லக்ஷ்மி செகல் எங்கு பிறந்தார்? அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சென்னை. அடுத்ததாக புலிதேவர் காட்டிற்குள் இல்லாத கோட்டை. புலிதேவர் காட்டிற்குள் இல்லாத கோட்டை வந்து சிவகிரி. ஸோ நம்ம 20 கொஷின்ஸில் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நான் போட்டேன். கண்டினியூஸாக பாருங்கள். கொஷின்ஸை ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க இது ரிலேட்டடாக வேறு மாதிரி கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.